ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திறமையானவர்களை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வரும் சேனலான மாஷா டிசைன்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வளர்மதி சிஸ்டர் ஃப்ரம் ஆலங்குளம் குருவங்கோட்டை அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சிஸ்டர் எப்படி பூஜா கூட போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. வாங்க பார்ப்போம். இந்த மாடல் கூடைக்கு கம்பி கிடையாது. இது கம்பி இல்லாமல் போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பி வச்ச மாடல் கௌரி அம்மா ஃப்ரம் திருப்புடை மருதூர் அவங்க சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கம்பிக்காக தான் வெயிட் பண்ணியிருக்காங்க. அது கிடச்ச உடனே வெல்டிங் ஷாப்பில் கொடுத்துருக்காங்க. அது கிடச்ச உடனே நமக்கு சொல்லித்தரேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பேர் வளர்மதி. நம்ம இப்போ பார்க்க போகிறது அர்ச்சனை கூட. அதுக்கு முதல்ல இதுதான் மாடல். அர்ச்சனை கூட இப்படி தான் இருக்கும். அதுக்கு முதல்ல 2 கலர்ஸ் நம்ம எடுத்துக்கணும். நான் எடுத்துக்கிறது ரெட் அப்புறம் ஒரு சாண்டல் 2 கலர் எடுத்துருக்கேன். முதல்ல ரெட்ல ஒரு 6 அடி நீளத்துக்கு ஒரு துண்டு வெட்டிக்கணும். 6 அடி ஸ்கேல், அதாவது 1 அடி ஸ்கேலை 6 டைம் அளந்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதை ஒரு நாட் போட்டுக்குங்க. சாதா நாட் உங்களுக்கு போட தெரியுங்களா? அதுதான். ரெட்ல 4 துண்டு கட் பண்ணிட்டு இப்படி 2 நாட் போட்டு வச்சுக்கணும். 2 நாட் போட்டு வச்சிருக்கேனா, அப்புறம் ரன்னிங் ஒயர் ரெட்டே எடுத்துக்கணும். ரன்னிங் ஒயர் இது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிட்டு இப்போ இங்கிருந்து கட் பண்ணுற அளவுக்கு மடிச்சு விட்ருக்கோம்ல, அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு மடித்து இந்த ரெட்டு நாட் போட்டிருக்கோம்ல, நாட் போட்டிருக்கத ஜாயின் பண்ணிக்கணும். நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். இந்த ஒரு ஒயரில் அப்புறம் இந்த ரன்னிங் ஒயரிலே இந்த சைடு இன்னொரு துண்டு தொங்குதா, அதில் இன்னொரு நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு அப்புறம் 2 நாட் போட்டல, இன்னொரு நாட் இருக்கலாம், அதுலேயும் இந்த ரெண்டு லைன் எடுத்துட்டு நாட் போட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கா. இந்த 2 நாட்டை வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு இந்த 4 நாட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை இந்த ஒயருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அளந்து கட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த லைன் முடிஞ்சிச்சு. அதை திருப்பி வச்சு இந்த 2 நாட் இருக்குதா, இதில் 2 ஒயர் இருக்குதா, அதில் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். அதே மாதிரி தான் இந்த அளவுக்கு லைன் விட்டுட்டு அப்புறம் நாட் ஆரம்பிக்கணும். இந்த 2 ஒயரில் 2 நாட்டில் ஃபர்ஸ்ட் லைனில் இப்படி வரும்.
இந்த 2 நாட்டை வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு இந்த லைன் போட்டு முடிச்சிருக்கேன். இப்படி வரும். அதுக்கப்புறம் அதே அளவு அளந்து கட் பண்ணி விட்டுக்கணும். இதுல இந்த 4 நாட் இருக்குல்ல, அதுல 2க்கு நடுவுல இருக்க இந்த லைனை கிராஸ் பின்னல் போடணும். அப்புறம் அதை திருப்பி வச்சு இந்த 4 நாட்டில் 2க்கும் சென்டர்ல இருக்கிறதுல ஒரு கிராஸ் லைன் போடணும். இதோட அடிப்பாகம் வந்துடுச்சு. இருக்குதா? இந்த அடிப்பாகம் வந்துடுச்சு. இதுல இந்த சென்டர்ல இந்த அடிப்பாகம் வருதுல்ல, இந்த அடிப்பாகம் நமக்கு இப்படி வந்துடுச்சு. இந்த மாதிரி அடிப்பாகம் வந்ததுக்கு அப்புறம் சாண்டல் ஒயர்ல நம்ம நாட் போட்டு வச்சுக்கிட்டு, அதே அளவு தான் சாண்டல் ஒயர்ல நாட் போட்டு வச்சுக்கிட்டு அந்த சாண்டல் நாட்டை எடுத்து இந்த 2 நாட்டு கிராஸ் போட்டோமா, இந்த 2 கிராஸுக்கும் 2 நாட்டுக்கும் இடையில உள்ள இந்த ஒயரை எடுத்து இந்த நாட்டு ஒயர் எடுத்து அதை சாண்டலை 2க்கு நடுவில் வச்சுட்டு இந்த ஒயரம் சாண்டல் 1 ரெட் 1, சாண்டல் 1 ரெட் 1. இப்போ அதில் நாட் போடணும். ரெட்டை மடக்கி வச்சுக்கிட்டு சாண்டல்ல நாட் போடணும். கிராஸ் பின்னல் மாதிரி தான் வரும். அப்புறம் இந்த சாண்டல் இந்த ரெட்டு, இந்த மாதிரி வருது. இதுக்கப்புறம் அடுத்தால இந்த சாண்டல் இந்த ரெட்டு, இந்த சாண்டல் இந்த ரெட்டுக்கும் ஜாயின் பண்ணணும். அப்புறம் இந்த சாண்டலுக்கும் இந்த ரெட்டும் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த 2 ரெட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்படி கொண்டு வந்து விட்டுருக்கோம். லாஸ்ட்ல இந்த 2 ரெட்டும் இப்படி நிக்குதுல, இதை கிராஸ் பண்ணி ஒரு நாட் போடணும். இப்போ இதோட ஷேப்பு ஒரு குமிழ் மாதிரி இருக்கும். குமிழ் மாதிரி இருக்குதா, இதுதான் அந்த அடிப்பாகும்.
அடுத்தால இந்த லைன் முடிச்சிட்டு அதே மாதிரி இந்த பின்னல் அந்த நாட்டு இந்த நாட்டு இருக்கலாம், அந்த 2 நாட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் ஒரு சாண்டல் நாட் எடுத்து வச்சுட்டு இந்த சாண்டல் 1 ரெட் 1 ஜாயின் பண்ணணும். அப்புறம் இந்த சாண்டல் 1 இந்த ரெட் 1 ஜாயின் பண்ணணும். அப்புறம் இந்த சாண்டல் இந்த ரெட் அடுத்தது இந்த சாண்டல் இந்த ரெட், அப்புறம் இந்த சாண்டல் இந்த ரெட் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி வருதா? அப்புறம் இந்த ரெண்டு ரெட்டும் ஜாயிண்ட் ஆகுற இடத்துல ஒரு நாட் போடணும். இப்போ ஒரு குமிழ் மத்தி வந்துடுச்சா? இதுதான் முக்கு. இப்போ இதுல ஒரு குமிழ் மாதிரி போட்டுக்கோ, இதுல ஒரு குமிழ் மாதிரி போட்டுக்கோ, 2 ஆச்சா? அப்புறம் இந்த அடுத்த நாட்டில் இதே மாதிரி எடுத்து சாண்டல் ஆட் பண்ணி இதே மாதிரி குமிழ் மாதிரி போடணும். அப்புறம் அதே மாதிரி இது 2 3 4 மொத்தம் இதே மாதிரி 6 குமிழ் ரவுண்டா வரும். இதோ இருக்கலாம், இந்த குமிழ் இதே மாதிரி 6 குமிழ் ரவுண்டா வரும். 6 குமிழ் போட்டு முடிச்சோன்னே இந்த இருக்கலாம். இப்போ இந்த ஒரு குமிழ் இந்த ஒரு குமிழ் ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஒயரை எடுத்து இப்போ கிராஸ் பின்னல் போடணும். இந்த 2 குமிழுக்கு நடுவில் இருக்க ஒயர் எடுத்து கிராஸ் பின்னல் போடணும். இந்த முக்கு 2 முக்குக்கு நடுவில் போட்ட கிராஸ் பின்னல் இந்த மாதிரி வருது. இது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இங்க முக்கு முடிச்சு இந்த ரெட் போட்டிருக்கோம்ல, இந்த ரெட்டுக்கு நடுவில் திரும்ப ஒரு சாண்டல் நாட் எடுத்து ஆட் பண்ணணும்.
இதுக்கு நடுவில் சாண்டல் நாட் பட்டி இந்த ரெண்டு ஒரு சாண்டல் ஒரு ரெட்டு ஒரு நாட் போடணும். அப்புறம் இந்த ரெட்டு ஒரு சாண்டல் ஒரு நாட் போடணும். இப்போ ஒரு சாண்டல் ஒரு ரெட் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது இந்த பக்கம் ஒரு சாண்டல் ஒரு ரெட் ஆட் பண்ணணும். இப்படி பண்ணிட்டு அடுத்தால திரும்ப இந்த லைன்ல ஒரு சாண்டல் ரெட் வருதா, சாண்டல் ரெட் ஆட் பண்ணணும். அதுல அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு சாண்டல் ரெட் ஆட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த குமிழ் மாதிரியே ரெண்டாவது ஒரு குமிழ் வரும். அதுல ரெண்டு ரெட்டும் சாண்டும் சேரும்போது ஒரு நாட் போடணும். ஒரு குமிழ் முடிச்சு ரெண்டாவது குமிழ் முடிச்சிருக்கோம். ரெண்டு குமிழ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தால இந்த சைடும் இதே மாதிரி ஒரு சாண்டல் ஆட் பண்ணி இதே மாதிரி குமிழ் நம்ம கொண்டு பண்ணணும். அதே மாதிரி சுத்துல 6 ரவுண்டு அப்படி பண்ணணும். அப்படி பண்ணிட்டு சென்டர்ல உள்ள ஒயரெல்லாம் அப்படி நாட் போடணும். நாட் போட்டு மேல கொண்டு வரணும். சென்டர்ல உள்ள ஒயரெல்லாம் நாட் பண்ணி கொண்டு வரணும் மேல. இப்போ இந்த அடிப்பாகத்திலிருந்து 2 குமிழ் வர்ற மாதிரி சாண்டல் ஆட் பண்ணி சைடில் 2 பக்கம் கிராஸ் போட்டு மேலே கொண்டு வந்துட்டேன். நான் மேலே கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி 6 பக்கமும் அதே மாதிரி பண்ணி மேலே கொண்டு வந்து இந்த கிராஸ் இந்த மாதிரி முடிகிற மாதிரி ரெட்ல முடிகிற மாதிரி கிராஸ் பண்ணி மேலே கொண்டு வந்துடணும். இப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ரெட்டு சுத்து ஒயர் வச்சுக்கணும். ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கிட்டு சும்மா ஒரு லைன்ல ஆட் பண்ணி நாட் போடணும். வருதுல இந்த மாதிரி 2 இப்படி ஒயர் நிக்கிறது. அதுல ஒண்ணுலயும் தனித்தனியா ஒவ்வொரு நாட் போடணும். சாதா நெட். ரெண்டு லைனா நிக்கிறதுல ஒவ்வொரு ஒயரும் தனித்தனியா எடுத்து ஒவ்வொரு நாட் போட்டு சுத்து லைன் கொண்டு வரணும். இதுல வந்துருக்கலாம், இதுல முடிஞ்சிருக்கலாம். இதை எப்படி சுத்து லைன் கொண்டு வந்து 10 லைன் போட்டிருக்கேன். இதுமாதிரி 10 லைன் சுத்து கொண்டு வந்து வரணும். இப்போ இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ நான் அடியில இருந்து சுத்து ஒயர் வச்சு ரெட் கலர் சுத்து ஒயர் வச்சு ஆரம்பிச்சு 15 லைன் முடிச்சிருக்கேன். 15 லைன் முடிச்சுட்டு இனி இந்த ஒயரை எடுத்து உள் பக்கமா சொருகி விடணும். இந்த கூடைக்கு கைப்பிடி நம்ம நார்மலாக எந்த கைப்பிடினாலும் ட்ரை பண்ணியிருக்கலாம். நான் ஏற்கனவே கைப்பிடி நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக ஒயர் வச்சு கனமாக போட்டுக்கோங்க. வளர்மதி சிஸ்டர் கூட போட சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லோரும் நன்றி சொல்லுங்கள். கமெண்ட் மூலமாக அவங்களுக்கு எல்லோரும் நன்றி சொல்லுங்கள். வளர்மதி, குருவங்கோட்டை, ஆலங்குளம், ஃப்ரம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்.
ரொம்ப மெனக்கெட்டு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க, பொறுமையாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லோரும் நன்றி சொல்லுங்கள் கமெண்ட் வாயிலாக. இது அவங்க போட்ட கூட தான், அவங்க இமேஜ் அனுப்பியிருந்தாங்க, அதை நான் அவங்க காமிக்கிறேன். இந்த இமேஜஸ் எல்லாமே சுலோச்சனா ஃப்ரம் பெங்களூர். அந்த மேம் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி இந்த இமேஜஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. அவங்க வெளியூரில் இருந்ததுனால ஒரு அர்ஜென்ட்டுக்கு இந்த இமேஜஸ்லாம் போட்டு அனுப்பி வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களும் நமக்காக இந்த இமேஜஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சுலோச்சனா ஃப்ரம் பெங்களூர் அவங்களோட ஃப்ரெண்ட் அனுப்பியிருந்தாங்க. அந்த இமேஜஸையும் உங்கள் பார்வைக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இதை கிளியர் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காக நான் இந்த இமேஜஸ் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வளர்மதி சிஸ்டருக்கு எல்லோரும் தேங்க் பண்ணுங்கள். இது எல்லாமே அவங்க அனுப்பின இமேஜஸ். சுலோச்சனா ஃப்ரம் பெங்களூர் அவங்களோட ஃப்ரெண்ட் அனுப்பியிருக்காங்க, அவங்களுக்கும் தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி வித்தியாசமான கூடைகள் அல்லது கிராஃப்ட் ஒர்க் எதுவும் தெரிஞ்சால் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. 9543880191. உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கூட சுலோச்சனா ஃப்ரம் பெங்களூர் அவங்க போட்டுட்ருக்காங்க அந்த மேடம். அது முடிஞ்சோடனே நமக்கு காண்பிப்பாங்க. இது இனி வரக்கூடியது சிங்காரவேலு ஃப்ரம் கோயம்புத்தூர் அவங்க அனுப்பியிருந்தாங்க. இது வந்து சுதாஸ்ரீ ஃப்ரம் அத்திப்பட்டு அவங்க அனுப்பியிருந்தாங்க. இந்த கூடையும் உங்கள் பார்வைக்காக கொடுக்குறேன். இது எல்லாமே நான் ஏற்கனவே பேஸ்கட் மாடல்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் உள்ள இமேஜஸ் இதெல்லாம் வச்சுருந்தேன் கொஞ்சம். அதையெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பூஜா கூட மாடலுக்காக காமிக்கிறேன். இது சிங்காரவேலு ஃப்ரம் கோயம்புத்தூர் அந்த சார் போட்டு அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி கம்பி பேஸ் கொடுத்து நம்ம போடுறதுக்கு தான் கௌரி அம்மா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பேஸ் கிடச்ச உடனே நமக்கு சொல்லித்தரேன்னு அவங்க ஃபோனில் சொன்னாங்க. ஸோ இந்த கம்பி மாடலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வளர்மதி அக்கா நமக்கு கம்பி இல்லாமல் சொல்லி கொடுத்தாங்க, கம்பி வச்சு கௌரி அம்மா சொல்லி கொடுக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடல்ஸ் எல்லாமே சிங்காரவேலு ஃப்ரம் கோயம்புத்தூர் அவங்க அனுப்பின கூடைகளில் உள்ள மாடல்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன்.